வேளாங்கண்ணிக்கு வரையலாம் போயிருமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். 5 ரூபா ஒட்டவங்கள எனக்கு ஏதோ சர்ச்சுக்கு வர எல்லாரும் பீச்சுக்கு போவாங்க. ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்கேன். வந்தாச்சு. இந்த மேல் இதை பார்த்துட்டு இதுதான் வேளாங்கண்ணி தான் வச்சுட்டேன்னு இங்கே இருக்குது. சர்ச்சை நான் யூடியூப்பில் கூட பார்த்ததில்லை, ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். அதே மாதிரி தான் பழனி வீடியோஸ் யூடியூப்பில் பார்த்ததில்லை, மதுரை மீனாட்சி அம்மன் வீடியோவும் பார்த்ததில்லை. தஞ்சாவூர் மட்டும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் கொஞ்சம் பார்த்துருந்தேன். மற்ற எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது. ஒரு பெரிய சிலை வந்துருக்கு ஜீசஸ், போய் பார்ப்போம். உள்ள வந்தாச்சு. இங்கே வேளாங்கண்ணிக்கு வரையலாம் போயிருமோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்னடா உடம்பு கொஞ்சம் டயர்டாக இருந்ததுனால சரி சென்னைக்கு ஒளிக்கட்டலாமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இல்லை, வந்துட்டு போவோம், நைட்டுக்கு பஸ் வரும்னு சொல்லி ஒரு மாதிரி வந்தாச்சு. வராமல் போயிருந்தால் ஒரு மாதிரி போயிருக்கோம். இது பிளான் பண்ணது பிளஜி போட்டேன்னு சொல்லி ஸோ எல்லாமே பார்த்தாச்சு, சந்தோஷம். உள்ளே போவோம், பேர் நடக்குது. உள்ள வீடியோ எடுக்கிறாத போல் நான் உள்ளே போகிறேன். ஜீசஸ் ஸ்டாச்சு கிட்ட போவோம், போய் பார்ப்போம் என்னன்னு சொல்லி. உள்ள பேர் நடந்து இருக்கு, போய் கும்பிட்டுட்டு வந்தாச்சு. இந்த இடத்த சுற்றி பார்ப்போம், வேறு என்ன இருக்குது. ஜீசஸ் ஸ்டாச்சு கிட்ட போவோம், போய் பார்ப்போம். அப்புறம் ஏதோ சர்ச்சுக்கு வர எல்லாரும் பீச்சுக்கு போவாங்களாம். ஸோ அது வந்து பக்கமாக இருந்துச்சுன்னா கட்டி பார்த்துட்டு வருவோம். இதுதான் வேளாங்கண்ணி வந்தாச்சு. அப்புறம் இங்கேருந்து பஸ் எடுக்கணும் சென்னைக்கு. பஸ் ஸ்டாண்ட் எங்கேன்னு தெரியல. இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தான் சொன்னாங்க, பார்ப்போம் எங்கேண்டு அதையும் தேடி. இங்கே தான் பீச் இருக்காம், போய் பார்ப்போம். ஒட்டவங்கள எனக்கு ஒட்டக சவாரி, குதிரை சவாரி மாதிரி ஒட்டக சவாரி. நினைப்போமா
ஹேண்டில் வண்டியாச்சு. எடுத்துட்டு வண்டிக்கு வருவோம். ஒரு ஹேண்டில் வந்து 5 ரூபா. ஸோ இதுக்குள்ளே தான் ஒரே பேர்ட்ஸ் தான் இருக்குது. தெளிவு இல்லை. மைனா, அவ்வளவுமே மைனா. இதில் வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகணும். அங்கே இதில் வந்து நேர்த்திக்கடை வந்து இதில் இருந்து அப்படி அங்கே வரைக்கும் போகலாம். இங்கே இருக்கிறார் ஏசப்பாட்ட போகிறான். நடந்து போய்கொண்டிருக்கிறேன். அவரும் வருக வருக மகனே இந்த மாதிரி பெண்ணை பார்த்து கொண்டு நிற்கிறார். இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டேஜுவை நான் பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணுற மாதிரியே இருக்குண்ணே. ஓகே, எல்லாத்தையும் ஆல்மோஸ்ட் பார்த்துட்டேன். இன்னும் ஒரு சில இடங்கள் மிஸ் ஆகிருக்கலாம். இவ்வளோ பார்த்ததே ஒரு பெரிய விஷயம். அது இந்த ஷார்ட் டைமுக்குள்ளே பார்ப்போம். பிரபு வர கிடச்சிருந்தா வருவோம். திரும்ப நிறைய பேர்ட்ஸ்லாம் நிற்கிது. ஒரு சுத்தமாக இருக்குது. இந்த ஜீசஸ் ஸ்டாச்சுவும் அதில் அவ்வளோ நல்லா இருக்குது. பார்த்ததுலேயே வித்தியாசமான ஒரு ஸ்டாச்சுன்னு சொல்லலாம். அங்கேருந்து இங்கே கொஞ்சம் லாங் தான். காலெலாம் நோவுது நடந்து. பட் இட்ஸ் ஓகே. அது கூட ஃபேமிலிஸ் கூட வந்திருந்தால் கூட நான் அப்படியெல்லாம் பார்த்துருப்பேனா தெரியல. ஏன்னா ஃபன் பண்டிகள் வந்திருப்போம். ஐ திங்க் விளையாடிக்கட்டு அப்படி அவங்களோடைய டைம் ஸ்பெண்ட் எதுவும் இப்படி விஷயங்களை இன்னும் நுணுக்கமாக பார்க்குறதுக்கு டைம் இருந்திருக்குமோ தெரியல. தனியாக வந்தனால நிறைய விஷயங்கள் பார்த்து நல்லா இருந்துச்சு. இதுவும் ஒரு நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம். பாவம் 9:30க்கு பஸ் இருக்குது. ஏறணும். அதற்காக விசாரிக்கணும் எங்கே ஏறணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் சென்னை ட்ரிப் ஃபினிஷ். சோலோ ட்ரிப் ஃபினிஷ். பாருங்க, ஜீசஸ் ப்ளஸ் பண்ணிகிட்டே இருக்கார். அதனால் மணி அடிக்கிறாங்க. நல்ல சவுனம். இனி எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று நினைச்சு கொண்டு இந்த வீடியோவை முடிப்போம் என்று சொல்ல மாட்டேன். அதனால இருக்குது நிறைய விஷயங்கள் காட்டணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், காட்டக்கூடியதை காட்டுறேன். லாஸ்ட் டைம் இந்தியா வரும்போது வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேனே உங்களுக்கு சில இடங்கள் காட்டுவேன் நெக்ஸ்ட் டைம் வரும்போதுன்னு சொல்லி. ஸோ சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இடங்கள் காட்டியிருக்கேன். என்னடா நாங்கள் பார்க்காத இடமா யோசிக்கிறீங்க. என்னுடைய பார்வையில் உங்களுக்கு தர மாதிரி காட்டியிருக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் ஃபர்ஸ்ட்டாக சொல்கிறேன் நினைக்கிறேன். நாளுக்கு பிறகு இவ்வளோ வீடியோஸ் எடுத்த பிறகு என்கிட்ட சொல்கிறேன். இதுக்குண்டா லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அடுத்த வீடியோஸோட யூனிக் வியூ ஆஃப் வினோட நீங்கள் சந்திப்பீங்க. ஒரு மணி நேரமாக இதில் தான் வந்து இருக்கிறேன். சர்ச்சுக்கிட்ட என்ன காரணம் கால் சரியான பெயினாக கிடக்கு. அதனால் அதில் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கோம். 9:30க்கு பஸ். ஸோ விழிக்கிறோம் தாண்டி அதில் இருப்பேன்னு சொல்லி
வந்துட்டு பசிக்குது, ஏதாவது சாப்பிட போகணும். சாப்பிட்றதான் பார்த்து சாப்பிடணும். இந்த வீடியோ சொன்னது இல்லை, இந்த வீட்டு வந்து சாப்பிட வந்து அப்படியே மார்னிங் யாருக்கும் வீட்டுக்கு போய் சொல்லலை, எல்லாரும் அவங்க யோசிப்பாங்க. சாப்பிட வந்து அப்படியே வொமிட் ஆகிட்டு ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் தான் வந்து சாப்பிட்றது. நான் தங்கின ஹோட்டல் இல்லை, வரும்போது நல்ல ஒரு ஹோட்டல் வாங்கிட்டு வந்தது. ஆனால் அதுவுமே சத்தி ஆகிட்டு. இப்போ அதுக்கப்புறம் எங்கேயுமே சாப்பிட்றதுக்கு மனம் இல்லை. அங்கே வண்டி சாப்பிட்டு சத்தி இங்கே வண்டி சாப்பிட்டேன். பட்சமாக ஏதாவது அப்செட் ஆகினாலும் பைக் அப்செட்டோ இல்லை மீட்டிங் காய்ச்சலும் கஷ்டமாக போயிடும். தனியாக தானே வந்தேன். ஸோ அதான் நம்மளை ஜூஸ், துளனி, லெமன் ஜூஸ் அப்படி தான் குடிக்கிறேன். குடிச்சிட்டு ஏதாவது ஒன்று பார்ப்போம். இதுலேயும் போய் இப்போ சாத்துக்குடி ஜூஸ் இருக்குமெண்டா குடிச்சிட்டு பஸ் வருவோம். பிஸ்கெட் பாக்கெட் வந்து வாங்கிட்டு ஃபைனலாக பஸ் எடுத்தாச்சு. இந்த பஸ்ஸை பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பஸ் வந்து எங்களோட ஊரில் இருந்தால் நல்லா இருக்கும். நம்ம காலம் கட்டி படுத்துட்டு அடுத்த ஊருக்கு போய் சேர்ந்துடலாம். ஸோ இந்த பஸ்ஸுன்றனால ஒரு மாதிரி சேஃப்டியாக ரிலாக்ஸாக படுத்திருந்து வந்து சேர்ந்தாச்சு சென்னைக்கு. அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை உங்களை இந்த விடைபெறுவது நவீனோ. இது வியூ ஆஃப் வினோ. டயர்டாக இருக்குது. ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் அடுத்த இடத்துக்கு போகணும். வாங்க போகலாம்.